நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. மகிமையின் தேவன் உங்களோட வெளிப்படுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் என்ன? வேதத்தை திறந்து வாசிக்காத எல்லோரும் இது அவர்களுக்கு ரகசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதலால் நீங்கள் அனைவரும் வேதத்தை அடிக்கடி திறந்து வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா அநேக ரகசியங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளோட கூடாரத்தின் மேல் தேவ ரகசியம் உண்டு, தேவ செயல் உண்டு. ஆமென். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் ஹல்லேலூயா நித்திரை அடைவதில்லை. ஆமென். ஆகிலும் கடைசி எக்காலம் தொடக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. மறுரூபம் ஆக்கப்படுவோம். நாம் எல்லாம் நமக்கு ஒரு ரூபம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை மீட்டு விட்டார், அதாவது ரட்சித்து விட்டார். நம்முடைய சரீரத்தை மீட்க, நம்முடைய சரீரத்தை, அற்பமான சரீரத்தை மகிமையின் சாயலாக, அவருடைய சாயலாக நம்ம ரூபத்தை மாத்திடுவாராம். இந்த ரகசியம். ஹல்லேலூயா. எங்கங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க, ஆசீர்வதிங்க என்று சொல்றீங்களா? பாருங்க, ஆசீர்வாதம் கேட்குறீங்களே, இதாங்க பயங்கரமான ஆசீர்வாதம். வாழ தானே நீங்க நினைக்கிறீங்க. நான் வாழணும், யாருமே சாக விரும்பல, ஆனா வாழறதுக்கு தான் இந்த வேதம் சொல்லுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாகறதுக்காக இவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல மக்களே, சாத்தான் திருப்பிட்டான் பாருங்க. நீங்க உயிரோடு இருக்கிற, நீங்க எப்பவுமே உயிரோடு இருக்கணுங்க. அதான் தேவ திட்டம். அப்போ நமக்கு ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது அற்பமான சரீரம், இதுக்கு ஒரு ரூபம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற பிள்ளைகளோட ரூபங்கள் மாறும். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மறுரூப வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கை இல்லைங்க, மறு வாழ்க்கை உண்டு. ஆமென். இங்கேயும் உங்களுக்கு கிருபை உண்டு, அங்க மகிமை உண்டு.